வேதவல்லி கணவனை எதிர்த்து அவளால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்ததும் மகளிடம் சென்றாள். மகளை வைத்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திவிட வேண்டும் என்று எண்ணினாள். செல்லமாக வளர்ந்த மகள் தெரியாத புது வீட்டிற்கு சென்றால் சிக்கல்கள் வரும். அதுவே அண்ணன் வீட்டுக்கு மருமகளானால் அவளுக்கு அந்த தொல்லையும் இருக்காது. மெல்ல மகளிடம் பேசினாள். கீர்த்தி, உனக்கு அருணை பிடிக்கும் தானே? ஆனால் அப்பாதான் அவர்கள் சம்பந்தம் வேண்டாம் என்கிறாரே. நான் கேட்டதுக்கு பதில் சொல். உனக்கு அருணை பிடிக்கிறதா இல்லையா? பிடிக்கும். அப்படியானால் நீதான் எல்லோரின் சம்மதத்தையும் வாங்க வேண்டும். நானா? என்னால் எப்படி முடியும்? அருண் மாமாவுக்கே என்னை பிடிக்கவில்லை. உனக்கு எப்படி தெரியும்? பின்னே சென்னையில் நான் பயிற்சி என்று சென்றபோது வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு இருந்தார். என்னை விட வேலை முக்கியம் என்றால் என்னை பிடிக்கவில்லை என்றுதானே அர்த்தம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ குழந்தை போல் செய்திருப்பாய். ஆனால் யோசித்துப்பார். அருண் என்றால் இங்கேயே அருகிலேயே இருக்கலாம். பார்வதி அத்தை சின்ன வயதிலிருந்தே பழக்கம். மாமாவும் உன்மேல் எப்போதும் பிரியமாக இருப்பார். நீ ஏதேனும் தவறாக செய்தாலும் யாரும் பெரிதாக ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அதுவே தெரியாத வீடு என்றால் என்ன என்ன கட்டுப்பாடுகள் இருக்கும், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் என்றே தெரியாது. யோசித்துப்பார். ஆனால் பார்வதி அத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் என்றார் கீர்த்தி. ஏய், இங்கே உன் பார்வதி அத்தை பேச்சு ஒன்றும் செல்லுபடி ஆகாது. நான் உன் அப்பா சொல்வதுதான். அதுவும் உன் அப்பா கோவப்பட்டால் எல்லோரும் அடங்கி போய் விடுவார்கள். உன் பெரிய அத்தை இத்தனை ஆண்டுகளாய் இங்கே யாரும் அழைக்கவில்லை. முக்கியமான காரணம் உன் அப்பாவின் மேல் உள்ள மரியாதை, பயம். இதை புது இடத்தில் எதிர்பார்க்க முடியாது. கீர்த்திக்கு அன்னையின் பேச்சில் உள்ள உண்மை புரிய நான் என்ன செய்வது? முதலில் அருண் சம்மதிக்கும்படி செய். உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும், உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பேசி அவனை சம்மதிக்க வை. பிறகு உன் அப்பாவையும் சம்மதிக்க வைத்து விடலாம். அப்புறம் எல்லாம் சுலபம்தான் என்றாள் வேதவல்லி. அன்னையும் மகளுமாய் போட்ட திட்டம் எல்லாம் அருண் முன் சில நிமிடங்களில் தவிடுபொடியானது. வேலைகள் ஓரளவு குறைய நண்பனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு ஊருக்கு சென்றான். திருமண பேச்சு, அதன் பின் ராஜனின் கோபம், அவரை சமாதானப்படுத்த சிவநாதன் சென்று அவரிடம் ராஜன் பேசாமல் இருந்தது பற்றியெல்லாம் பார்வதி மகனிடம் சொன்னார். வந்தும் வராதுமாய் அவனிடம் எல்லாம் கொட்ட வேண்டுமா என்றார் சிவநாதன். எப்போதுதான் சொல்வது? போனில் வேண்டாம், அவனுக்கு அங்கே வேலை அதிகம், இதையே நினைத்து கொண்டு இருப்பான் என்றீர்கள். இப்போது சொல்வதில் என்ன ஆகிவிட்டது என்றால் பார்வதி கணவனை முறைத்தபடி. சரி விடுங்கள், இப்போது என்ன செய்வது? நானும் அப்பாவும் மீண்டும் மாமாவிடம் சென்று பேசிவிட்டு வரட்டுமா என்றான். அப்படியென்றால் உனக்கு கீர்த்தியை திருமணம் செய்ய சம்மதமா என்று பார்வதி கேட்டாள். நான் அப்படி சொல்லவில்லை, மாமாவை சமாதானம் செய்ய செல்லட்டுமா என்றேன். அருண் சொல்ல சத்தியன் சிரித்தான். எதற்கு சிரிக்கிறாய் என்று அருண் கேட்க, நீ என்ன சொல்வாய் என்று ஆர்வமாய் அம்மா கேட்டார்களா? நீயும் நேராக பதில் சொல்லவில்லை, அதுதான் சிரித்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார் சிவநாதன். அண்ணனுக்கு கீர்த்தியை திருமணம் செய்ய சம்மதமா என்று அம்மா சுத்தி வளைத்து கேட்கிறார்கள். நீயாவது நேராக பதில் சொல் அண்ணா, எதுவாக இருந்தாலும் சொல் என்றார் சிவநாதன். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்பா. உன் மாமாவைத்தான் எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை. உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமா அப்பா என்றான் அருண். எனக்கும் இல்லைதான். நெருங்கிய உறவில் திருமணம் வேண்டாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் ஒரு வார்த்தை உன்னை கேட்கலாம். ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்தால் ஏதும் மருத்துவ பரிசோதனையில் பின்னாளில் சிக்கல் வருமா என்று பார்த்துவிட்டு பிறகு யோசிக்கலாம் என்று இருந்தேன் என்றார் சிவநாதன். இதில் சற்றே ஏமாந்தது துளசி அம்மாள் தான். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. மாப்பிள்ளைதான் கோபித்து கொண்டார் என்றார். நான் பார்த்து கொள்கிறேன் பாட்டி என்று அப்போதே வேதவல்லி ராஜன் வீட்டுக்கு சென்றார். ராஜன் வீட்டில்தான் இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன ஆசை. அருண் ஒருவேளை அவர் மகளை பிடித்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆனால் முகத்தில் காட்டாமல் ஏதோ தீவிரமாக வேலை செய்வது போல் கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தார். அருண் உள்ளே வந்ததும், வா அருண், ஏய் வேதா, அருண் வந்திருக்கான் என்றதோடு வேறு எதுவும் பேசவில்லை. வேதவல்லி மட்டும் வந்து கண்ணீருடன் சொன்னார், என் மகளை எல்லோரும் இப்படி உதாசீனப்படுத்தி விட்டீர்கள் என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்களே யோசித்து பாருங்கள். அப்பா சொல்வது சரி என்று புரியும். பார், நீயும் அப்படித்தானே பேசுகிறாய். என் மகளை உனக்கு பிடிக்கவில்லை, அப்படித்தானே?
பிடிப்பது பிடிக்காதது வேறு, ஆனால் அப்பா சொல்வது வேறு. கீர்த்தியே பிடிக்காமல் இல்லை. அவன் பேசிக்கொண்டிருந்த போதே கீர்த்தி வந்தாள். அப்படியானால் என்னை பிடிக்கும் தானே உங்களுக்கு என்றாள் கீர்த்தி. அதில் என்ன சந்தேகம்? அப்போது ஏன் திருமணத்தை மறுக்க இத்தனை காரணங்கள் சொல்கிறீர்கள் என்றாள் கீர்த்தி. மாமா, நம் குடும்பத்தில் உறவில் திருமணம் செய்வது புதிதல்ல. பாட்டி தாத்தா இருவருக்கும் கூட இரத்த உறவு இருக்கிறது. நீங்களும் கூட தாத்தாவின் ஒன்றுவிட்ட தங்கை மகன்தான். இப்படி பல தலைமுறைகளாக உறவில் செய்வது சரியில்லை மாமா. அப்போ நான் சொல்வதை விடுங்கள். நீங்களே ஒரு மருத்துவரிடம் பேசுங்கள். அப்பா சொல்வது நம் குடும்ப நலனுக்காகத்தான். கணவன் யோசிப்பதை பார்த்ததும், என் மகன் ஆசைப்பட்டு விட்டாளே, அவள் என்ன செய்வாள் என்றாள் வேதவள்ளி. அவள் சின்ன பெண் அத்தை. இதுவே தவறான ஒரு ஆளை தேர்வு செய்திருந்தால் புத்திமதி சொல்லி மனதை மாற்றி இருப்போமே. இப்போதும் அப்படித்தான். உன்னிடம் அவள் வெறுக்கும் அளவுக்கு அப்படி என்ன இருக்கிறது? என்னைத்தான் சொல்ல வேண்டும். நான் தான் அவள் மனதில் ஆசையை வளர்த்து விட்டேன். நானே இப்போது எப்படி அவளிடம் பேசுவேன் என்று மீண்டும் கண்ணீர் விட்டாள். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அத்தை என்று கீர்த்தியை அழைத்தான். மகள் எப்படியும் அருணின் மனதை மாற்றி விடுவாள் என்று நம்பினாள் வேதவள்ளி. இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். உனக்கு என்னை ஏன் பிடிக்கும் கீர்த்தி? இது என்ன கேள்வி? நீங்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள். அத்தை மாமாவும் என்மேல் பிரியமாக இருப்பார்கள். சத்தியன் கூட எனக்கு நல்ல நண்பன். என்னை ஏன் பிடிக்கும் என்று தானே கேட்டேன். அதற்கு மட்டும் காரணம் சொல். அதுதான் சொன்னேனே, நீங்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்வீர்கள் என்று. உனக்கு எப்படி அது நிச்சயம் தெரியும்? இந்த கேள்விக்கு கீர்த்தியிடம் பதில் இல்லை. அது எனக்கு தெரியும். எப்படி? இதுவரை அப்படி நான் உனக்காக நேரம் ஒதுக்கியதாக எனக்கு நினைவில்லை. அப்படி இருக்க நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? உண்மையில் அவளுக்கே தெரியாது. வேதவள்ளி சொன்னதை நம்பினான், அவ்வளவே. மற்றபடி அருண் பார்க்க நன்றாக இருக்கிறான். அம்மா சொன்னது போல் இப்போது போல் எப்போதும் இருக்கலாம். மாமனார் மாமியார் என்று புது ஆட்கள் யாரும் வரமாட்டார்கள். அதையே சொல்லவும் அருண் மெல்ல கேட்டான். உனக்கு இதெல்லாம் நிச்சயம் என்று தெரியுமா? ஒருவேளை நான் உண்மையில் உன்னை நன்றாக பார்த்து கொள்ளாமல் போகலாம். அம்மா உன்மேல் கோபப்படலாம். ஒருவேளை உன்னிடம் நான் தினமும் சண்டை பிடிக்கலாம். இதெல்லாம் உனக்கு ஓகேவா? அவன் முகத்தில் கேலி கிண்டல் இல்லை. ஒருவேளை உண்மையாகவே இவன் சொல்வது போல் நடக்குமா? சற்றே பயந்தவள், இவளை பயமுறுத்த சொல்கிறான் என்று நினைத்து, அப்படியெல்லாம் நடக்காது. நீங்களும் அத்தையும் எதுவும் சொன்னால் மாமா பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மாமாவுக்காக நீங்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்வீர்கள் என்றார். அருணுக்கு சிரிப்பு வந்தது. இவள் எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாள். புகுந்த வீட்டில் யாரும் இவளை எதுவும் சொல்லாமல் இருக்க அருணை திருமணம் செய்ய விரும்புகிறாளா? இவளுக்கு பக்குவமாக சொன்னால் புரியாது என்று சற்றே கடுமையாக, அப்பாவுக்காக உன்னை பார்த்து கொண்டால் போதுமா? அவள் புரியாமல் பார்க்க, உன்மேல் எனக்கு காதல் இல்லை. ஒருவேளை எல்லோரும் சொல்கிறார்களே என்று உன்னை திருமணம் செய்து கொண்டால் உனக்கு சம்மதமா? அவள் கண்களில் நீர் கோர்த்தது. என்னை பிடிக்கும் என்று சொன்னீர்கள் தானே கீர்த்தி. உன்மேல் வெறுப்பு இல்லை, காதலும் இல்லை. நீ அழும் அளவுக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை. உன் அம்மா நான் தான் உனக்கு பொருத்தமானவன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நீ என்னையும் சத்தியனைப் போல் ஒரு நண்பனாக மட்டும் பார்த்திருப்பாய். அவன் மேலே பேசுமுன், உங்களுக்கு நித்யாவை பிடித்திருக்கிறது, அதனால தானே என்னை வேண்டாம் என்கிறீர்கள். சற்றே அருண் திகைக்க, எல்லாம் அவளால் தான். உங்களை நன்றாக மயக்கிவிட்டாள். ஒன்றும் இல்லாமல் இருந்தவள் இங்கே இருக்கும் வீடு வசதி எல்லாம் பார்த்து உங்களை மயக்கிவிட்டாள். அன்றே எல்லோரிடமும் சொல்லியிருக்க வேண்டும். சொன்னால் புரிந்து கொள்வான் என்று எச்சரித்தேன். ஆனால் அவளுக்கும் புரியவில்லை, உங்களுக்கும் புரியவில்லை. அவள் உங்கள் பணத்திற்காக உங்களை விரும்புகிறாள். எல்லோரும் குடும்பமாய் சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள். அவ்வப்போது செய்யும் உதவிகள் போதாதென்று உங்களை வளைத்து போட குடும்பமாய் சதி செய்கிறார்கள். கீர்த்தி பேசிக்கொண்டே போனார். அருணுக்கு அவன் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தது. அத்தை வேதவள்ளி சாந்தா பெரியாமாவே இப்படியெல்லாம் பேசினாள் என்பது இவனுக்கே தெரியும். இப்போது கீர்த்தி நித்யாவையும் அவர்களுடன் சேர்த்து பேசுகிறாள். நித்யாவிடம் இவள் இதே போல் பேசியிருக்க வேண்டும். நித்யாவின் ஒதுக்கம் பற்றி வெகுவாக யோசித்தான். காரணம் இதுவரை தெரியவில்லை. நித்யாவுக்கு அருணின் மேல் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் இவன் ஒருவாறு அவள் மனதில் இடம் பிடிக்கலாம் என்று முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் விலகிச் சென்று விட்டாள். அதுவும் இந்த சில நாட்களில் அவனிடம் பேசக்கூட வெகுவாக யோசித்ததின் காரணம் அவனுக்கு புரிந்தது. கீர்த்தி பேசியதை நித்யா யாரிடமும் சொல்லியிருக்கவில்லை என்பது நிச்சயம். இது போன்ற இதைவிட மோசமாகத்தான் கீர்த்தி பேசியிருக்க வேண்டும்.
நித்யாவின் வீட்டில் இது தெரிந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் இன்னும் இயல்பாக பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன், மீண்டும் பழைய மாதிரி எல்லோரும் விலகி போய் இருக்கலாம். அவள் இதே காரணத்தால் தான் யாரிடமும் சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும். உடனே அவளை சந்தித்து அவளின் எல்லா சங்கடங்களையும் போக்க வேண்டும் என்று தோன்றியது. அதே சமயம் கீர்த்தியின் இந்த மனப்போக்கை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். உனக்கு இப்படியெல்லாம் பேச யார் கற்று தந்தார்கள்? நீ பேசுவது கொஞ்சமும் சரியில்லை. நான் என்ன தவறாக சொன்னேன்? உண்மையைத்தான் சொன்னேன். எது உண்மை? அவள் உங்களை மயக்கிவிட்டாள் என்பது. அருண் மெல்ல சிரித்தான். அது உண்மைதான். நான் அவளை விரும்புவதால் அப்படி சொல்லலாம். நீ என்னை விரும்புவதாக சொன்னாயே, அப்படியானால் மாமாவின் பணத்திற்காக நான் உன்னை மயக்கிவிட்டேன் என்று சொல்லலாம் தானே என்றான். நீங்கள் அப்படி இல்லை, நாம் ஒரே குடும்பம் என்றான். கீர்த்தி, முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள். பணம் ஒன்றை தவிர நாம் மற்ற எல்லா விஷயத்திலும் நித்யாவை விட பல படிகள் கீழேதான். அன்பு, அக்கறை, பாசம், பரிவு, இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போதும் கூட உனக்கு அவள் செல்வ நிலை மட்டுமே தெரிகிறது. யோசித்துப்பார். ஒருவேளை சாந்தா அத்தை இங்கே நம்முடன் இருந்திருந்தால் உன் அப்பா உனக்கு சமமாக அவர்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பாரா? நீ அதை பொறுத்திருப்பாயா? உனக்கு கிடைப்பதை விட அதிகமாக உன் அம்மாவும் அப்பாவும் வேறு ஒருவருக்கு செய்தால் நீ ஏற்பாயா? அவர்கள் யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று பாடுபடுவாயா? ஏன், நான் கூட செய்ய மாட்டேன். இல்லையென்றால் இப்போது நீ காயப்படும்படி பேசி கொண்டிருக்க மாட்டேன். கீர்த்தி எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னொரு முறை நித்யாவை பற்றி தவறாக பேசி உன்னை வெறுக்கும்படி செய்து விடாதே. முதலில் இது போன்ற தவறான எண்ணங்களை மனதிலிருந்து தூக்கி எறி. ஒருவரை எடை போடும் முன் மற்றவர்களின் நிலையிலிருந்து யோசிக்க கற்றுக்கொள். யாரிடமும் நல்லதை மட்டும் பார். நான் சொன்னதை நன்றாக யோசித்துப்பார். நான் கிளம்புகிறேன் என்று புறப்பட்டு விட்டான். வேதவள்ளி வெகு நேரம் இருவரும் உள்ளே வராததை கவனித்து வெளியே வந்தாள். மகள் மட்டும் தனியே அமர்ந்திருக்க அருண் என்ன சொன்னான் என்றால் அருகில் வந்து. ஒன்றும் இல்லை என்ற பதில் மட்டும் வந்தது. அருண் வீட்டுக்கு வந்ததும் சிவநாதன் விவரம் கேட்டார். எல்லாம் சரியாகி விடும் அப்பா என்பதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. அவரும் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் சென்று விட்டார். மகன் சோர்வாக அமரவும் அருகில் அமர்ந்தாள் பார்வதி. என்ன கண்ணா, மாமா எதுவும் கோபமாக பேசினாரா? அதெல்லாம் இல்லை அம்மா, வேறு எதுவோ யோசித்து கொண்டிருந்தேன் என்று சிரித்தான் அருண். நித்யாவை பற்றியா? அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து குடிக்க சென்றவனுக்கு புறையேறி விட்டது. அன்னையை ஆச்சரியமாக பார்க்க, அவளை பற்றித்தானே நினைத்து கொண்டிருந்தாய்? என் யூகம் சரிதானே என்றாள் பார்வதி. உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். அம்மாவுக்கு பிள்ளையை பற்றி தெரியாமல் இருக்குமா? அப்பாவிடம் சொல்லலாம் என்று இருந்தேன். எதற்கும் உன்னிடம் உறுதி செய்து கொண்டு சொல்லலாம் என்று நினைத்தேன் என்றாள் பெருமையாக. அம்மா, நிறைய சீன் போடாதீர்கள். நான் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்றான் சத்தியன். உன் வேலையா இது என்று அருண் முறைக்க, நான் இனிமேல் உங்களை மாமா என்று அழைக்க வேண்டுமா, இல்லை நித்யா அக்காவை அண்ணி என்று அழைக்க வேண்டுமா என்றால் பின்னால் வந்த அனிதா. ஊருக்கே பரப்பி விட்டாயா என்றான் அருண். அதெல்லாம் இல்லை, அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாது என்றான் சத்யன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லையே என்றார் அனிதா. இனிமேல் உன் அக்காவை அண்ணி என்று அழைக்க பழகிக்கொள் என்றான் அருண். அருணின் கன்னத்தை வருடி முத்தமிட்டார் பார்வதி. உங்களுக்கு ஓகே தானே அம்மா என்றான். இல்லை என்றால் என்ன செய்வாயாம் என்றான் சத்யன். நீ சும்மா இருடா, அவள் ரொம்ப நல்ல பெண், எனக்கு பரிபூரண சம்மதம் என்றாள் பார்வதி. அப்பாவிடம் சொல்லி செல்வம் அண்ணாவிடம் பேசச் சொல்கிறேன் என்றான். இப்போது வேண்டாம் அம்மா என்றான். ஏன்? பெரியவர்கள் சொல்வதற்காக மட்டும் அவள் சம்மதிக்க கூடாது. நான் பேசிவிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போதே ஆரம்பித்தால் வேதவள்ளி அத்தை இன்னும் கோபப்படுவார்கள். கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்றான் அருண். அதுவும் சரிதான் என்றார் பார்வதி. அருண் சொன்னதை பற்றி ராஜன் வெகுவாக யோசித்தார். மனைவியிடம் சொன்னார். வேண்டாம் வேதா, நாம் வேறு நல்ல இடமாக பார்க்கலாம் என்றார். நீங்களும் இப்படி சொன்னால் எப்படி? கீர்த்தி பாவம், அவள் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டாளே என்று சொல்லி முடிக்கும் முன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீ சொன்னதால் தான் சரி என்றேன். அப்பா, எல்லாம் உங்கள் விருப்பம் என்றார் கீர்த்தி. வேதவள்ளி வாயடைத்து போனார். அனிதா இம்முறை அருணுடன் தான் சென்னை திரும்பினார். நித்யாவிடம் எதையும் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று அருண் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவளும் வீட்டில் யாரிடமும் அருணின் காதல் விஷயத்தை பற்றி பேசவில்லை. அருணும் அனிதாவை முழுவதும் நம்பிவிடவில்லை. அவள் வயதுக்கு உண்டான துடுக்கில் எதையாவது சொல்லிவிட்டால் சீக்கிரமே நித்யாவிடம் பேசிவிட வேண்டும் என்று எண்ணினான்.
அவள் செல்லுக்கு அழைத்தான். ஹலோ, எப்படி இருக்கிறாய்? என்ன வேண்டும் உங்களுக்கு என்றாள் அவள். நல்ல உபசரிப்பு. நான் வேலையாக இருக்கிறேன், சீக்கிரம் சொல்லுங்கள். கொஞ்சம் பேச வேண்டுமே. இப்போது முடியாது. சரி, நீயாக சொல். எப்போது சந்திக்கலாம்? சந்திக்க முடியாது, ஃபோனில் பேசலாம். இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஃபோனை வைத்து விட்டான். அப்போது ஃபோனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் அருண். உள்ளே வந்த சிபி வெகு தீவிரமாக வேலையை பற்றி பேசத் தொடங்கினான். சொல்ல வந்ததை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, இப்போது போய் அந்த கான்ட்ராக்டரை பார்த்துவிட்டு வரலாம் என்றான். இப்போதா? நாளை போகலாமா என்றான் அருண். ஏன்? ஒரு ஃபோன் செய்ய வேண்டும். சரி, செய்துவிட்டு வா, போகலாம். இல்லை, நேரமாகும். நாளை போகலாம். நண்பனை உற்று நோக்கினான். என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடப் போகிறாளா என்று முறைத்தான் சிபி. ஆமாம் என்றான் அருண். சரி, நான் மட்டும் போய் வரட்டுமா? அருண் சரி என்று விட சிபிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேலிக்கு பேசுகிறான் என்று முதலில் எண்ணினான். இப்போது வேலையை ஒதுக்கும் அளவுக்கு என்றால் உண்மையாகவே காதலியின் அழைப்பிற்காக காத்திருக்கிறானா என்று சிபி யோசித்தான். மீண்டும் ஆர்வமாய் நண்பன் முன் வந்து அமர்ந்தான். உண்மையாகவே காதலியா? யார் அது என்றான். நீ போய் கான்ட்ராக்டரை பார் என்று நண்பனை விரட்டினான். அப்படியெல்லாம் போக முடியாது. யார் என்று சொல். அருண் அமைதியாகவே இருக்க, நான் கண்டுபிடிக்கட்டுமா என்று சிபி யோசித்தான். எனக்கு தெரிந்து கல்லூரியில் இல்லை, தொழில் முறையிலும் எனக்கு தெரிந்து யாரும் இல்லையே. அப்போது அருணின் செல் ஒலித்தது. பர்சனல் கால் ப்ளீஸ் என்று வாயில் கதவை காட்டினான். சிபி வெளியேறியதும் சொல் நித்யா என்றார். என்ன பேச வேண்டும்? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள். நேரில் தான் சொல்ல வேண்டும். நாம் நேரில் சந்தித்து பேச என்ன இருக்கிறது? இருப்பதால் தானே அழைக்கிறேன். உனக்கு நேரம் இல்லை என்றால் சொல், வீட்டிலேயே நேரில் சொல்லிவிடுகிறேன். பிறகு என் மேல் வருத்தப்படக்கூடாது என்றாள். அவளுக்கு மீண்டும் அரவிந்த் ஏதாவது செய்து விட்டானா என்று யோசித்தாள். அரவிந்த் இம்முறை என்ன செய்தான் என்று பதறினான். அருணுக்கு நித்யாவின் குரலில் உள்ள பதட்டம் தெரியவும் அவனுக்கு பாவமாக இருந்தது. இப்போது பாவம் பார்த்தால் இவன் வேலை நடக்காதே. நேரில் சொல்கிறேன். மாலையில் 6 மணிக்கு உன் ஆபீஸுக்கு வந்து உன்னை அழைத்துக் கொள்கிறேன் என்று இணைப்பை துண்டித்தான். அலுவலகம் முன் அவன் காரை தேட நித்யாவை பார்த்ததும் அருணே அவள் அருகில் காரை செலுத்தினான். அவள் ஏறியதும் காரை ஓட்டத் தொடங்கினான். என்ன ஆச்சு? அரவிந்த் என்ன செய்தான்? அவன் இன்று கல்லூரிக்கு சென்று விட்டானே என்றான். அவன் என்ன செய்தான்? ஒன்றும் இல்லையே. பிறகு ஏன் என்னை அழைத்தீர்கள்? சொல்கிறேன் என்று ஒரு உணவகத்தின் முன் காரை நிறுத்தியவன், வா உள்ளே போய் பேசலாம் என்றான். இப்போது சாப்பாடு ரொம்ப முக்கியமா என்றால் கோபமாக. எனக்கு பசிக்கிறது, வா என்று காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல வேறு வழியின்றி பின்தொடர்ந்தான். இருக்கையில் அமரவும் அவனே ஏதோ ஆர்டர் செய்தான். அவள் முறைப்பதை பார்த்து, சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இது அரவிந்தோ அனிதாவை பற்றியோ இல்லை, நம்மை பற்றி. எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றாள். அவள் விழிகள் விரிவதை பார்த்தாள். முதல் முறை அவனை பார்த்தபோது இருந்த ஆச்சரியம் இல்லை, அதைவிட அதிகம். அவன் சிரிப்பதை பார்த்ததும் அவளுக்கு அவன் பரிகாசம் செய்கிறான் என்று தோன்றிவிட்டது. உங்கள் ஜோக் எனக்கு பிடிக்கவில்லை. ஜோக்கா? நித்தி, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஒரு நிமிடம் அவன் முகத்தை ஆராய்ந்தாள். ஐ ஆம் சாரி, எனக்கு விருப்பமில்லை என்று எழுந்தவளை சட்டென்று கையை பற்றினான். ஒரு நிமிடம் உட்காரு சொல்லிவிட்டு கையை விட்டான். காரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் இருக்கிறது. என்னை ஏன் பிடிக்கவில்லை என்று சொல். ஒரு கணம் மௌனமாக இருந்தான். நான் வேறு ஒருவரை விரும்புகிறேன் என்றான். சட்டென்று அருண் சிரித்து விட்டான். நித்தி, உனக்கு பொய் சொல்ல வரவில்லை, முயற்சிக்காதே என்றான். நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை என்று தலை குனிந்து கொண்டான். ஓகே, வா போகலாம் என்று எழுந்தாள். நித்யா இப்போது திருதிருவென்று விழித்தான். வா, உன்னை வீட்டில் விடுகிறேன் என்றான். எதுவும் பேசாமல் அவனை தொடர்ந்து சென்றான். கார் அருகே சென்றதும் நான் போய்க்கொள்வேன் என்றான். மீண்டும் சிரித்தான். கவலைப்படாதே, உன் வீட்டில் நீ சொன்னது பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வா என்றான். கார் புறப்பட்டதும் அவன் எதுவுமே நடவாதது போல் மிக அமைதியாக இருந்தான். ஒரு பெண் அவனை நிராகரித்து விட்டாள். இவனால் எப்படி இருக்க முடிகிறது என்று அவன் முகத்தை பார்த்தாள் நித்யா. ஒருவேளை விளையாட்டுக்காக அப்படி பேசினானா? இல்லை, அப்படி இருக்காது. அவன் உண்மையாகவே சொன்னதாக தெரிந்தது. ஒருவேளை வீட்டில் சொல்லிவிடுவானோ? அதுவும் செய்ய மாட்டேன் என்றானே. ரொம்ப யோசிக்காதே, நீ சொன்ன கதையை நான் நம்பவில்லை, அவ்வளவுதான் என்றான் அவன். இவள் யோசித்தது அவனுக்கு எப்படி தெரியும்? இப்போது நித்யா எதுவும் பேசவில்லை.